சிறப்பு வீரராக பத்திரிகைகளுடைய நிதி முகாமையாளர் அருப்பணி ரெக்ஷன் அருகிலார் நிகழ்வின் கௌரவ விருந்தினராக கதிசன் காட்பியார் உண்மையாளர் திரு சேவியர் அவர்களும் பெருநகர் பாடமின் விளையாட்டுகளுடைய தலைவர் பத்திரிகைகளுடைய விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது விருந்தினர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு விருந்தினர்கள் அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். மாலை அணிவித்தலை தொடர்ந்து கொடியேற்றம் வைபவத்துக்குள் நுழைகின்றோம். முதலில் பாடமின் விளையாட்டுக் கழகத்தினுடைய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக பாடமின் விளையாட்டுக் கழகத்துடைய தலைவர் பத்திரிகைகளுடைய பிரதி அதிபருமான திரு வேட்டி வணிகர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து கதிசன் காட்பியார் கொடியை ஏற்றி வைத்து பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புனித யாகப்பிராலய பகத்தந்தையும் இன்றைய தினம் குருத்துவ திருநிலைப்படுத்தல் விழாவில் அகமகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜூபிலி நாயகன் அருப்பணி ஜாபிஸ் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றி வைப்பதற்காக புனித பத்திரிகைகளுடைய நிதி முகாமையாளர் அருட்பணி ரெக்ஷன் அடிகளாரை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றி வைப்பதற்காக பாடமின் விளையாட்டுக் கழகத்துடைய தலைவரும் பத்திரிகைகளுடைய பிரதி அதிபருமான திரு வேட்டி வணிகர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றி வைப்பதற்காக பாடமின் விளையாட்டுக் கழகத்துடைய செயலாளர் திரு குயின்டன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றி வைப்பதற்காக கதிசன் காட்பியார் உரிமையாளர் திரு சேவியர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றி வைப்பதற்காக திருவாளர் ஜிப்ரோன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மங்களச்சுடனை ஏற்றி வைப்பதற்காக பாடமின் விளையாட்டுக் கழகத்தினுடைய போட்டிக்குழு தலைவர் திரு ஜெயரத்னம் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து உறவுகள் சார்பாக திரு சூரி அவர்களை
மங்களச்சுரணி ஏற்றி நிகழ்வை மங்களகரமாக்கிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அணிவுடைய நாயர்களான அமரர் பி பெரிய தம்பி, அமரர் பெரிய தம்பி காணிக்கை மேரி, அமரர் சேவியர் மேரி ரோஸ், அமரர் சேவியர் சுபாஜனா ஆகியோருடைய இளைப்பாட்சிக்காக அனைவரும் ஒரு நிமிட மௌன அஞ்சலியில் ஈடுபடுவோம். தொடர்ந்து வீரர்கள் அறிமுக நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. வீரர்கள் அறிமுக நிகழ்விலே ஈடுபடுமாறு இன்றைய இந்த தொடரின் விருந்தினர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற புனித ஜாகப்பராலய பங்குத்தந்தை அருப்பணி ஜாவிஸ் அணிகளார், பத்திரிகைகளுடைய நிதி முகாமையாளர் அருப்பணி ரெக்ஷன் அணிகளார், பார்மின் விளையாட்டு கழகத்துடைய தலைவர் திரு பேர்டி மினிஸ்டர், பார்மின் விளையாட்டு கழகத்துடைய செயலாளர் திரு குயின்டன், ஹதிசன் பாட்டியார் உரிமையாளர் திரு சேவியர், புலம்பினர் நாட்டில் ஜிம்ரோன் அவர்களோடு இணைந்து ஹதிசன் பாட்டியார் உறவுகள் அனைவரையும் இந்த வீரர்கள் அறிமுக நிகழ்விலே ஈடுபடுமாறு அழைத்திருப்பதோடு பார்மின் விளையாட்டு கழகத்துடைய போட்டித் தலைவர் திரு ஏரட்டம் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம். தற்பொழுது வருகை தந்திருக்கும் புனித ஜாகப்பராலய உதவி பங்கு தந்தை அருப்பணி ரோஹான் அடிகளாரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். இனிதே வீரர்களுடைய அறிமுக நிகழ்வு தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அனைத்து வீரர்களையும் கொடை கம்பத்துக்கு முன்பாக ஒன்று கூடுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த தொடர்பை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைப்பதற்காக இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினரும் ஜூபிலி நாயகனுமான அருப்பணி ஜாவிஸ் அணிகளாரை உத்தியோகபூர்வமாக இந்த போட்டியை ஆரம்பித்து வைப்பதற்காக அழைத்து நிற்கின்றோம். சங்கடம் 25ஆம் ஆண்டு பாடமின் விளையாட்டுகள் கழகத்தின் நன்சையுடன் நடைபெற இருக்கின்ற உறவுகள் சுற்று போட்டியை உத்தியோகமாக ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்த இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மைதானத்தில் வீரர்கள் அழைத்து வரப்படுகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. முதலாவது போட்டியிலே மோத காத்திருக்கின்றார்கள் கர்நாகரின் பலம் பொருத்திய அணிகளான இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் அருப்பணி ஜாவிஸ் அணிகளாரை அழைத்து நிற்கின்றோம். தம்பி தம்பி மறைக்க 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 டேய் மறைக்க கை கையில வந்து அரே வெட்டாட்டே காலையில தட்டி விட்டீங்களா சரி தட்டுங்க
சுற்றுக்கிணத்திலையும் தம்முடைய திறமைகளை நிரூபிக்கின்ற வீரர்கள் பாடமீன் விளையாட்டுக் கழகத்தினுடைய அணிக்காக தெரிவு செய்யப்படுவார்கள் எனும் மகிழ்ச்சியான இந்த செய்தியினையும் நம்முடைய வீரர்களுக்கு அறிய தருகின்றோம். பிரதம விருந்தினுடைய கால்களினால் பந்து உதைக்கப்பட்டு